வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான காஜா பூரி, அதாவது மடக்கு ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்ட்ரீட் சைட்லாம் வந்து அதிகமாக சேல் ஆகும். இது வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே சமயம் நல்லா செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாகவே இந்த காஜா பூரி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காஜா பூரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு கப் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். இது 250 ml கப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு ஃபுட் கலர் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாவில் தண்ணி ஊற்றி பிசையும் போது ஒரு இடத்துல மட்டும் ஃபுட் கலர் வந்து அதிகமாக தெரியும். ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நம்ம வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதுத்து விட வரணும். ஸோ அந்தளவு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பிசையும் போதே நமக்கு தெரியும். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாச்சு. மாவு வந்து கைகளில் ஒட்ட வரல, அந்தளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த தடவை நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ லைட்டாக இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 1/2 hour போல் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இது வந்து மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக வந்து நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் ஒரு கப் அளவு மைதா எடுத்துருந்தேன். ஸோ 3/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கம்பி பதம் வர அளவு நல்லா காய்ச்சிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர அளவு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டச் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகி, இங்கே பாருங்கள், ஒரு கம்பி ஃபார்ம் ஆகி உடையுது பாருங்கள். இதை கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா பாகு வந்து முறியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு லைட்டாக ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். காஜா பூரி ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து லேயர் பை லேயர் வந்து அடுக்கணும். ஸோ அந்த லேயர் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர், இது ரெண்டையுமே உருக்கி வந்து பட்டரை வந்து உருக்கி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மேலே அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ண இந்த மிக்ஸையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு மேலேயே மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். நல்லா அகலமான சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து கிச்சன் முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது இந்த மாவை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். நான் வந்து ஒரு 4-5 உருண்டையாக வந்து போட போகிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 உருண்டை வர மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர மாவை அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது வர மாவு அப்படிங்கிறதும் மைதா தாங்க, ஃப்ளார் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்தளவு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு மெலிசாக வந்து தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருந்தா அந்த மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அரிசி மாவும் பட்டரும் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு லேயரோட இன்னொரு லேயர் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரிசி மாவும் பட்டரும் சேர்த்துக்கிறது. இதில் அரிசி மாவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து மைதா அப்புறமேட்டுக்கு ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட இது மேலே அப்படியே நீங்கள் மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கணும். இப்போது அடுத்து ஒரு லேயர் எடுத்து இது மேலே வச்சிடணும். அடுத்த லேயர்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 4 கார்னரையுமே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எடுத்தது எல்லாத்தையுமே லேயர் பை லேயராக வச்சாச்சு. இந்த மாதிரி கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், 4 கார்னர்ஸ், 4 சைடும் ஒரு கார்னர்ஸ், அதையுமே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து மடித்து விடணும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்ம அந்த மாவு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பட்டரும் அரிசி மாவும் கலந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு பத்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பத்தலை, இப்போ நான் இன்னொரு லேயர் வச்சேன்ப்பா எனக்கு வந்து அது பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த லேயரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூடவே நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டாக அந்த மடிச்சுடும் பார்த்திங்களா, இந்த கார்னரில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நல்லாவே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விரலை வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த செட்டு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா பொரித்து எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். சும்மா சூப்பராக லேயர் பை லேயராக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் ஜீராவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக காஜா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு, அதாவது மடக்க ஸ்வீட்டுங்க. இப்போ இது மேலே அப்படியே சுகர் சிரப்பை நம்ம வந்து ஊற்றி விடலாம். நீங்கள் இதில் டிப் பண்ணி எடுக்கிறது, சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சேர்த்த பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சுகர் சிரப்பை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, சும்மா சூப்பராகவே அருமையாகவே காஜா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து மடக்க ஸ்வீட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.